சென்னை மெட்ரோ ரயிலில் முதல்வர் விஜய் டிக்கெட் எடுத்து பொதுமக்களுடன் பயணம் மேற்கொண்டார். அப்போது முதல்வரை கண்டதும் பொதுமக்கள் உற்சாகமடைந்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் தலைமையகத்திலும் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். அப்போது 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் முதல்வர் விஜய் கேட்டறிந்தார். தொடர்ந்து கத்திப்பாராவில் அமைக்கப்படும் இந்தியாவின் மிக உயரமான மெட்ரோ ரயில் பாலத்திலும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் முதல்வர் விஜய் பயணம் மேற்கொண்டார். டாஸ்மாக் முறைகேடு புகாரில் தமிழ்நாடு முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதன்படி நாமக்கல், பொள்ளாச்சியில் உள்ள டாஸ்மாக் சேமிப்பு கிடங்குகளில் கொள்முதல் ஆவணங்கள், கணக்கு பதிவேடுகள் ஆகியவற்றை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதேபோல் காஞ்சிபுரத்தில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான ஆலைகள் உட்பட 3 தனியார் மதுபான ஆலைகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். மேலும் தஞ்சை மங்களபுரத்தில் உள்ள சுத்திகரிப்பு அலுவலகம், சிவகங்கை, ஈரோட்டில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் ஆகியவற்றிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியின் வீடு உட்பட அவருக்கு சொந்தமான 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டில் சோதனையிட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரது தாய், தந்தையிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. மேலும் செந்தில் பாலாஜியின் உதவியாளர்கள் 20 வீடுகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் தனது அறையிலிருந்து எந்த ஆவணமும் கைப்பற்றப்படவில்லை எனவும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதால் வழக்கை சந்தித்து அதில் வெல்வேன் என்று தெரிவித்தார். பழனி நில முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட 4வருக்கு 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை விற்பனை செய்த முருகதாஸ், நிலத்தை வாங்கிய வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டோர் திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை வரும் 12ஆம் தேதி நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஆணையிட்டார். மதுரையில் கோயில் நிலங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து அடகு வைத்த வழக்கில் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கும் அழகர் கோவிலுக்கும் சொந்தமான சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.79 ஏக்கர் அறக்கட்டளை நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து அடமானம் வைத்ததாக புகார் எழுந்தது. இதன் தொடர்ச்சியாக முன்னாள் வட்டாட்சியர், சார் பதிவாளர்கள் உட்பட 19 பேர் மீது மதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று சென்னை கொளத்தூர் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டன. அதன்படி குறிப்பிட்ட 14 வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திமுக முகவர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டன. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டத்துறை செயலர் என்.ஆர். இளங்கோ, கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடிகளில் சந்தேகம் இருந்ததால் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது ஆய்வு நடந்ததாகவும் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மையை பரிசோதிக்கவே ஆய்வு நடைபெற்றதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் ஆணைக்கிணங்க வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் கொளத்தூர் தொகுதியை தொடர்ந்து பிற மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். மக்களுக்கான போராளிகளை விட ரீல்ஸ் போடும் போராளிகளைத்தான் சமுதாயம் அதிகம் கொண்டாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பில் இடதுசாரி தலைவர் நல்லக்கண்ணுவின் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிலையை திறந்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் அம்மாச்சி கற்பனையின் முதல் ஆசிரியர் என்ற நூலையும் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியனும் பங்கேற்றார். திமுக போன்ற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து செயல்பட கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தயாராக இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இடதுசாரி இயக்க தலைவர் நல்லக்கண்ணு சிலை திறப்பு விழாவில் பேசிய அவர், RSS மற்றும் பாஜகவே தங்களுக்கு ஒரே எதிரி என்று கூறினார்.
பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவராக அன்புமணியும் பொதுச் செயலராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அண்மையில் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியை இனி அன்புமணி பார்த்துக் கொள்வார் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வில் 2ஆம் சுற்று நடைபெறுவதற்கு முன்பே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது திட்டமிட்டே செய்யப்பட்டதா என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்றுத் தந்ததாக நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நீட் குளறுபடிகளுக்கு எதிரான போராட்டம் நீட் தேர்வு ஒழிப்புக்கான தொடக்கம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் பேசிய அவர் டெல்லி மாணாக்கர் போராட்டங்கள் இன்னும் முடியவில்லை எனவும் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பாளை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கின் தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் ஜாமீன் மனு மீதான விசாரணையை நீதிபதி சுபாதேவி வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு இப்போது யார் கையில் இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர்களின் நடவடிக்கைகள் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் அராஜகத்தை தடுத்து நிறுத்த முதல்வர் விஜய் முன் வருவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சீமான் மீது அவதூறு பரப்பிய வழக்கில் யூடியூபர் பிஸ்மி, தமிழன் கோகுல் ஆகிய இருவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடுக்கப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் அறிக்கை தாக்கல் செய்ததை ஏற்று இம்மனுவை நீதிமன்றம் முடித்து வைத்து உத்தரவிட்டது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும்படி கூறியுள்ள காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவை எதிர்த்து முறையீடு செய்ய உள்ளதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு 15 நாட்களில் 3500 கனஅடி தண்ணீர் திறக்கும்படி கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் சிவக்குமார் ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவு குறித்து அரசு வழக்கறிஞர், சட்ட வல்லுநர்கள், மூத்த அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். கர்நாடகாவில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறை குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் மீண்டும் விளக்கி புரிய வைக்க முயற்சி செய்யப்படும் என அம்மாநில பெருநிறுவனங்கள் அமைச்சர் எம்பி பாட்டீல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க ஆணையம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் கர்நாடக அமைச்சர் கன்னட செய்தி தொலைக்காட்சியிடம் கூறுகையில் இவ்வாறு பேசியுள்ளார். அரசு பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வழி செய்யும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்த மசோதா குரல் வாக்கெடுப்பு முறையில் நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு துணை செல்பவர்களுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம், 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இம்மசோதா வழி செய்கிறது. பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய ராகுல் காந்தி, கல்வி அமைச்சகத்தை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நிர்வகிக்கவில்லை என்றும் RSS தான் வழிநடத்தியது என்றும் சாடினார். RSS சித்தாந்த பிணைப்பு கொண்டவர்கள்தான் நாடெங்கும் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை குற்றமாக கருதி சிறை தண்டனை அளிக்க வழிவகுக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதா தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ அந்தஸ்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்குகிறது. தேசிய தேர்வு முகமையின் மொத்த பணியாளர்களை 34 பேர் எனும்போது 47 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறுவது எப்படி என மக்களவையில் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு சர்ச்சையை அடுத்து 47 NTA ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த 47 பேர் யார் என்ற அறிக்கையை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை பரிசீலிப்பதற்காக சிறப்பு விரைவு நீதிமன்றம் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு வழக்கை பட்டியலிட்டுள்ளது.
முன்னதாக குற்றப்பத்திரிகையுடன் சாட்சிகளின் வாக்குமூலம் மற்றும் ஆவணப்பட்டியல் எவையும் இணைக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இதற்கு விளக்கமளித்த சிபிஐ, சுமார் 20,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் மிக விரிவாக இருப்பதால் அவை தற்போது டிஜிட்டல் முறையில் ஸ்கேன் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள் தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்யும் மசோதாவை மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் நித்யானந்த ராய் அறிமுகப்படுத்தினார். இம்மசோதாப்படி 2 ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகும் பதிவுகள் மிகவும் கடுமையான ஆய்வுக்குட்படுத்தப்படும். இதுபோன்ற தாமதங்களுக்கு முதல் வகுப்பு நீதித்துறை நடுவரின் உத்தரவின் பேரில் மட்டுமே பதிவு செய்ய ஒப்புதல் வழங்கப்படும். E20 பெட்ரோலால் வாகனங்களின் மைலேஜ் வெகுவாக குறைவதாக சமூக தளங்களில் பரவும் தகவல்களுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வாகனத்தை E20 பெட்ரோல் கொண்டு சோதித்ததில் 0.6 கிலோமீட்டர் மட்டுமே மைலேஜ் குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. E20 பெட்ரோலால் மிகச்சிறிய அளவிலேயே மைலேஜ் குறைவது இதில் தெரியவந்ததாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் காணிக்கை முறைகேடு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து சமாஜ்வாடி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காணிக்கை திருடர்களே பதவி விலகுங்கள் என அவர்கள் பதாகைகளை தாங்கி முழக்கங்களையும் எழுப்பினர். மேலும் உண்டியல் ஒன்றில் காணிக்கை பணம் போடுவது போன்றும் அவர்கள் சித்தரித்து காட்டினர். மேற்காசியாவில் மோதல்கள் தீவிரமடைந்து வருவது பெரும் கவலை அளிப்பதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தெரிவித்துள்ளது. மேற்காசிய பகுதியில் வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியே சென்ற கப்பல்கள் மீதான தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மீது 2005ஆம் ஆண்டு ஒடிஷா நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரத்தில் தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கை உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மன்மோகன் சிங் மற்றும் தொழிலதிபர் குமார் மங்கலம் பிர்லா ஆகியோருக்கு சிபிஐ வழங்கிய கிளீன் சீட் அறிக்கையை ஏற்றுக்கொண்டதுடன் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த சம்மனையும் ரத்து செய்தது. தேசிய பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஆணையத்திற்கு பரிந்துரைகள் அல்லது ஆலோசனைகள் வழங்க மட்டுமே அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மும்பை துறைமுக ஆணையத்தில் பணியாற்றி வந்த பட்டியல் சாதியைச் சேர்ந்த ஊழியர் ஒருவருக்கு பதவி உயர்வும் நிலுவைத் தொகையும் வழங்க ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிரான துறைமுக நிறுவனத்தின் வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் பட்டியல் சாதியினர் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்துள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. புதிய வரி திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலும், பழைய வரி திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலும் உள்ள அனைவரும் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டும். இந்த கெடுவை தவறவிடுபவர்கள் இவ்வாண்டு டிசம்பர் 31 வரை தாமத ரிட்டர்ன் தாக்கல் செய்யலாம் என்றாலும் அதற்கு 5,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் அம்ரித் பால் சிங் மற்றும் சிறையில் உள்ள சீக்கிய தலைவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி வாரிஸ் பஞ்சாப் டே மற்றும் அகாலி தளம் அமைப்பினர் சண்டிகரில் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2023இல் காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி அஸ்ஸாம் சிறையில் உள்ள அம்ரித் பால் சிங் உள்ளிட்டோரை விடுவிக்க கோரி பேரணியாக செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். தடைகளை மீறி முன்னேற முயன்ற போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் வாகனங்கள் மூலம் நீரை பீச்சி அடித்தனர். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் வழியே வந்தே பாரத் ரயில் பயணிக்கும் பிரம்மாண்ட காட்சியை மத்திய ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் நதியின் குறுக்கே ஈஃபில் கோபுரத்தை விட அதிக உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தில் மேகங்களுக்கும் மலைகளுக்கும் இடையே ரயில் செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை இயற்கையும் பொறியியலும் இணைந்த அற்புதம் என அமைச்சகம் வர்ணித்துள்ளது. வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை வைத்திருக்காத வாடிக்கையாளர்களுக்கு கடந்த நிதியாண்டில் சுமார் 7,087 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் இத்தகவலை எழுத்து மூலம் தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகள் 2,138 கோடி ரூபாயும், தனியார் வங்கிகள் 4,949 கோடி ரூபாயும் அபராதமாக வசூலித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்பீர் சிங் வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளிப்பதக்கம் என்று சாதனை படைத்திருக்கிறார். கொட்டும் மழையில் நடைபெற்ற இந்த போட்டியில் அவர் 27 நிமிடங்கள் 49.78 வினாடிகளில் இலக்கை கடந்து 2ஆம் இடம் பிடித்தார். இதன் மூலம் காமன்வெல்த் வரலாற்றில் இந்த பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை குல்பீர் சிங் பெற்றுள்ளார்.
இளம்பெண்கள் தொழில் தொடங்க உதவும் வகையில் சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் மூலம் 7,000 கோடி ரூபாய் கடன் வழங்க கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரேஷன் கடைகள் மேம்பாடு, வீடு தேடி பொருட்கள் வழங்கும் திட்டங்களுடன் இந்த முக்கிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி சத்துணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு வாரத்திற்கு ஒருமுறை சிக்கன் பிரியாணி வழங்கப்படலாம் என தெரிகிறது. இதுகுறித்து ஆசிரியர் சங்கங்கள் விடுத்த கோரிக்கை பரிசீலனையில் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். ஆவடியில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட காலை உணவில் பல்லி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி பருத்திப்பட்டு பசுமை பூங்கா பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி கிடந்ததால் அச்சமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் குவிந்தனர். இதில் வாந்தி மற்றும் தலைச்சுற்றலால் பாதிக்கப்பட்ட 4 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தூய்மை பணியாளர்களின் காலை உணவில் பச்சை நிறத்தில் இட்லி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் ஐஸ்வர்யா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். துணியின் சாயம் இட்லியில் பட்டதாகவும், சாயம் பிடித்த இட்லியை அகற்றிவிட்டு தரமான இட்லியே விநியோகிக்கப்பட்டதாகவும் ஐஸ்வர்யா விளக்கமளித்துள்ளார். பள்ளி விழாவில் மாணவர்களின் வரவேற்பை சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தவறாக புரிந்து கொண்டதாகவும், மேடையிலேயே பாஜகவை விமர்சித்தது கண்டனத்திற்குரியது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சீருடை படைகளில் ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான் என கூறுவது காலங்காலமான மரபு என்றும் அதை ஜெய் ஸ்ரீராம் என தவறுதலாக அமைச்சர் புரிந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மழைப்பொழிவு குறைந்து இயல்பு நிலை திரும்பிய பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அறிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்போர் மீதான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் நந்தகுமார் இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி முதல் முறை தவறு செய்வோர் 1 மாத தற்காலிக பணி நீக்கமும், 2ஆம் முறை தவறு செய்வோர் 3 மாத தற்காலிக பணி நீக்கமும் செய்யப்பட உள்ளனர். 3ஆம் முறை தவறு செய்தால் உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு குற்ற குறிப்பாணை வழங்கப்பட உள்ளது. அதேபோல 10 ரூபாய் மற்றும் அதற்கு மேல் கூடுதலாக விற்றால் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு கட்டுக்கடங்காமல் வேகமாக வளர்வதை தடுக்க சர்வதேச அளவில் விதிகளை உருவாக்க வேண்டும் என அமெரிக்க அரசிடம் AI சார்ந்த முன்னணி நிறுவனங்கள் கோரிக்கை வைத்துள்ளன. ஓபன் AI, ஆந்த்ரோபிக், கூகுள், மெட்டா உள்ளிட்ட நிறுவனங்களின் நிறுவனர்கள், தலைமை அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகள் உட்பட 1100க்கும் மேற்பட்டோர் இந்த மனுவில் கையெழுத்திட்டுள்ளனர். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவல் துரோ பயங்கரவாதத்துக்கு உதவியதாக ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பு முகமை வழக்கு பதிவு செய்து சர்வதேச தேடப்படும் நபராக அறிவித்துள்ளது. யுக்ரைன் உளவு அமைப்புகளும் பயங்கரவாதிகளும் சதித்திட்டங்கள் தீட்ட பயன்படுத்திய டெலிகிராம் கணக்குகள் நீக்கப்படவில்லை என்று அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இணைய சுதந்திரத்தை முடக்கவே ரஷ்ய அரசு தன் மீது போலி வழக்கு போடுவதாக துரோ கூறினார். 149 ஆண்டு கால சர்வதேச கிரிக்கெட் கண்டிராத புதிய சாதனையை வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜஸ்டின் கிரேவ்ஸ் நிகழ்த்தியிருக்கிறார். சொந்த மண்ணில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் வீசிய முதல் 5 ஓவர்களையும் மெய்டன்களாக, அதாவது ரன் எதுவும் கொடுக்காத ஓவர்களாக வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஒவ்வொரு ஓவரிலும் 1 விக்கெட்டை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார் கிரேவ்ஸ். இந்த போட்டியில் மொத்தம் 11 ஓவர்கள் வீசி 6 மெய்டன்களுடன் 27 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் பேரில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த ரமேஷ் இவ்வழக்கினை சிபிஐக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டதோடு ரமேஷுக்கு எதிரான விசாரணைக்கு இடைக்கால தடையும் விதித்துள்ளது. பல்வேறு பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 126 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 78 நபர்களுக்கும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 48 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார்.
கர்நாடக அரசு காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூறியபடி தினமும் 3500 கனஅடி நீரை திறக்க முடியாது என்று கர்நாடக அமைச்சர் கூறியிருப்பது பொறுப்பற்ற கருத்து என சாடியுள்ளார். தேசிய பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஆணையத்திற்கு பரிந்துரைகள் அல்லது ஆலோசனைகள் வழங்க மட்டுமே அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மும்பை துறைமுக ஆணையத்தில் பணியாற்றி வந்த பட்டியல் சாதியைச் சேர்ந்த ஊழியர் ஒருவருக்கு பதவி உயர்வும் நிலுவைத் தொகையும் வழங்க ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிரான துறைமுக நிறுவனத்தின் வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் பட்டியல் சாதியினர் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்துள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதிற்குட்பட்ட 7000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் உள்ள பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு முறையான பரிசோதனைகளை நடத்தி ஆலோசனைகளை வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்லூரிகளில் முகாம்கள் அமைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களின் விருப்பம் மற்றும் சுய ஒப்புதலின் அடிப்படையிலேயே பரிசோதனைகள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. HIV பாதிப்பில் இந்தியாவில் கர்நாடகா 3வது இடத்தில் உள்ள நிலையில் மாநிலத்தில் மொத்தம் 2,60,000 பேர் HIV-யால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலை திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த AI மற்றும் இணைய நில வரைபட தொழில்நுட்பம் கொண்ட புதிய டிஜிட்டல் தளத்தை உருவாக்க சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. பல்வேறு துறை தரவுகளை ஒரே தளத்தில் ஒருங்கிணைப்பதன் மூலம் நிலத்தின் தேவை, இழப்பீட்டுச் செலவு உள்ளிட்ட விவரங்களை குறுகிய காலத்தில் துல்லியமாக கணித்து சாலை பணிகளை விரைவுபடுத்த முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர்.